அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் ஒரு பிரெயின் சேனல் மூலமாக அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் சிம்பிளிகேஷனில் பேசிக் கான்செப்ட் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் சம் பார்த்தோம். மீதி சம் இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது நீங்கள் அந்த பேசிக் கான்செப்ட் போட்ட சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பேசிக்ஸாக எப்படி நம்ம வந்து புள்ளியில் இருக்குது, எப்படி அதை ஃப்ராக்ஷன் டு டெசிமல், டெசிமல் டு ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எப்படி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எப்படி போடுறதை பற்றி பார்ப்போம். அதோட கொஞ்சம் விரிவாக்கமாக இன்னைக்கு சம் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 9 × 0.9 × 0.09 × 0.009 × 1/0.3 × 1/0.03 × 1/0.003 இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்லாம் பார்த்தா எப்படிடா மல்டிப்ளை பண்றது, புள்ளியில வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸா வேணாம், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த சம்மை. ஓகேங்களா? அதாவது எப்படி பாருங்க, இந்த நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 9ன்றதை அப்படியே போட்டுடுறோம். இப்போ 0.9 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 0.9 எப்படி நம்ம எழுதலாம்ன்றதை நான் போன சம்மில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். 0.3 எப்படி எழுதலாம் போன கிளாஸில். அதாவது நம்ம வந்து 0.9 எப்படி எழுதலாம், புள்ளி, அதாவது இந்த ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10 கீழே 10 போடலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 0.9 இங்கே போடும்போது இது அப்படியே 9 10 பேர்னா 90 வரும், டிவைட் பை 10 வரும். ஒருசாந்த புள்ளி வச்சா இது 0 கேன்சல் ஆகிடும், 9/10ன்னு எழுதலாம். அப்போ 0.9 எப்படி எழுதலாம், 9/10 அப்படி எழுதலாம். அப்போ இன்ட்டு இந்த இடத்துல 9/10ன்னு போடுறோம். ஒன்று கண்டுபிடிச்சா போதுங்க. நெக்ஸ்ட் பாருங்களா, 0.09 எப்படி எழுதலாம், அப்போ 9/100ன்னு எழுதலாம். அவ்வளோதான். இன்ட்டு அதே மாதிரி பாருங்க, 0.009 எப்படி எழுதலாம், 9/1000. அவ்வளோதான். இன்ட்டு இந்த நம்பர் பாருங்க, 1/0.3 இருக்குது. எப்படி நம்ம இது எழுதலாம், நம்ம 1/0.3 இன்ட்டு 10/10ன்னு போடலாம். ஏன்னா புள்ளி, அதாவது டிஜிட்க்கு அப்புறம் ஒரு ஸ்தானத்தில் புள்ளி இருக்கிறதுனால மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 10 வந்துடும். இந்த புள்ளி 3 × 10 போட்டால் 30 வரும். 0 கேன்சல் ஆகிடும் ஒரு ஸ்தானத்தில் போட்டால். அப்போனா வரும் நம்மளுக்கு 10/3. அப்போ இந்த இடத்துல 1 புள்ளி, அதை 1/0.3 இப்படி அதில் நம்ம 10/3 அப்படி எழுதலாம். இப்போ அதே மாதிரி இந்த நம்பர் பாருங்க, 1/0.03 எப்படி அதில் நம்ம 100/3 அப்படி எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, இந்த நம்பர் எப்படி அதில் நம்ம 1000/3. அவ்வளோதான். அதாவது ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா அதே மாதிரி நம்ம ஈஸியாக எழுதிடலாம். திரும்ப சொல்கிறேன் பாருங்க, 9ன்றது அப்படியே போடுறோம். இந்த புள்ளி 9 நம்ம வந்து சாதாரண புள்ளியில் இருக்குத நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாதிரி ஃப்ராக்ஷனாக கொண்டு வரோம். இப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட்னா 10/10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90/10. ஒரு சந்த புள்ளி வச்சா 0 கேன்சல், 9/10ன்னு போடுறோம். அதே மாதிரி தான் இதையும் 0.09 இதே மாதிரி போடுறோம். 9/100 இது 3 ஸ்தானம்ல 9/1000. அவ்வளோதான். அது ஒன்று கீழே புள்ளி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண, நம்ம 10ஆல் 2 மல்டிப்ளை பண்ணுறோம், 10/300. இதே அது கீழே 2 புள்ளி இருக்கு, 100/3. கீழே 3 புள்ளி இருக்கு, 1000/3. இப்போ ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் இப்போ ஈஸியாக பண்ணலாம். எது கேன்சல் ஆகும் பாருங்க, இந்த 10 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இந்த 100 கேன்சல் ஆகிடும். இந்த 1000 கேன்சல் ஆகிடும். வேற எது கேன்சல் ஆகும், இந்த 3ஆல் பாருங்க, இந்த 3 3 3 9. அதே மாதிரி இந்த 3ஆல் இந்த, அதை இந்த 9ஆல் இந்த 3. ஓகேங்களா? இந்த 3ஆல் இந்த 9ன்னு பார்த்துங்க, 3 3 எல்லாம் 3 அது கேன்சல் ஆகிடுது. அப்போ என்னென்ன மேலே இருக்கு பாருங்க, இது எழுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 9 3 27. ஓகேங்களா? 27 3 81, 81 3 243. இவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக போட்டுடலாங்க. இந்த மாதிரி சம் கேட்டால் இதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துடாதீங்க. ஈஸியாக பேசிக் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த சம் பாருங்க, 4.6 × 13.5 இது ஒரு நம்பர். ஓகேங்களா? பிளஸ் எதை கூட்ட சொல்லியிருக்காங்க, 5.4 × 13.5 மல்டிப்ளை பண்ணி வேறு வேலையை கூட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி கூட்டத்துக்குள்ள நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக வரலாம், டைமும் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்கு பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நம்பருக்கும் எது காமனா நம்பர் இருக்கு, ரெண்டுத்துலையும் இருக்கிற நம்பர் எதுனா 13.5 இதுலயும் இருக்கு, இதுலயும் 13.5 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், 13.5ன்ற நம்பரை நம்ம வந்து காமனா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 13.5 நம்பரை காமனா எடுத்துட்டு, அப்போ காமனா எடுத்துட்டா, இப்போ இது எடுத்துட்டா இதுல என்ன மட்டும் இருக்கு, நம்மளுக்கு 4.6 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பிளஸ் அதே மாதிரி இதுலயும் 13.5 எடுத்துட்டா என்ன மட்டும் இருக்கும், நம்மளுக்கு 5.4 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்பர் வந்து இந்த காமனா எடுத்துட்டு இங்க விடுபட்ட நம்பரையும் இங்க விடுபட்ட நம்பரையும் இங்க போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் 13.5ன்றது அப்படியே போடுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம், இது ரெண்டுத்தையும் கூட்டணும். அதாவது 4.6யும் 5.4யும் கூட்டணும். ஓகேங்களா? இப்போ 6 4 கூட்டினா 10, 0 மீதி 1, 1 4 கூட்டினா 5, 5 5 கூட்டினா வரும் 10. இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வருது, கூட்டினா 4.6 5.4 கூட்டினா 10ன்னு வருது. அப்போ இந்த 10ன்ற நம்பரை இங்கே போடுறோம். திரும்ப சொல்ற பாருங்க, 6 4 கூட்டினா 10,
இந்த 1 இங்கே போடுறோம், 4 4 கூட்டினா 4 1 கூட்டினா 5 5 5 கூட்டினா 10, இந்த புள்ளிக்கு அப்புறம் இதனால இந்த 0 எடுத்துடுறோம். அப்போ 10. இப்போ 13.5 எதால மல்டிப்ளை பண்ணோம்? 10ஆல மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 13 இந்த புள்ளியை மறந்துடுங்க. அப்போ நான் வரும் 135 வரும். இந்த 0 சேர்த்துங்க மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ ஒரு சார்ந்த புள்ளி இருக்கணும், இதை கேன்சல் பண்ணிட்டா அப்போ ஆன்சர் என்ன வரும்? 135. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க. நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுறதோட டைரெக்டாக காமனாக எடுத்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, 243 டிவைட் பை 3 டிவைட் பை 3 டிவைட் பை 3 டிவைட் பை 3 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானதுங்க. இது மாதிரி இந்த சம் தெரியாதுங்க எப்படின்னு பார்த்துங்க. அதாவது ரொம்ப ஈஸியாக போட்டு வந்துடலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. 243 டிவைட் பை டிவைட் பை டிவைட் பை இருக்குது, அவ்வளோதான். அதை பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது. இப்போ பாருங்களா, 243 ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே போடுறோம். 243 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 81 ஆகிடும். 243 நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 243 3ஆல் டிவைட் பண்ணால் கரெக்டாக 8 3 24 1 3 3 81 வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு 3 போயிடுச்சு. அப்புறம் எத்தனை 3 டிவைட் பை இருக்கு? 3 டிவைட் பை 3 இருக்கு. ஓகேங்களா? கரெக்டா ஒரு மொத்தம் இத்தனை 3 இருந்தது. இதை ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டோம். 80. இது ஒரே ஸ்டெப்லோட ஆன்சர் போட்டுருவேன். உங்களுக்கு புரியத்துக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். இப்போ 243 3ஆல் டிவைட் பண்ணா 81, திரும்பவும் இந்த 3 இந்த 3. இப்போ இது இதால் டிவைட் பண்ணி பாருங்க எவ்வளோ வரும்? 81 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க என்ன வருது பாருங்க. 81 3ஆல் டிவைட் பண்ணா 27 3. அப்போ நம்மளுக்கு இதனால நெக்ஸ்ட் என்ன வரும்? 27 டிவைடட் பை, இப்போ ஒரு 3 இருக்கு, இன்னொரு 3 இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாருங்க, இது இதால் டிவைட் பண்ணி 27 3ஆல் டிவைட் பண்ண வரும் 9 3. அப்போ 9 டிவைட் பை 3ன்னு வந்துடும். 9 3ஆல் டிவைட் பண்ண வரும் 3. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 3 தான். டைரெக்டாக இவ்வளோ டிவைட் கொடுத்தாலும் பயப்படாம ஒன்றுனா ஒரு நம்பரை டிவைட் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, -20^3 ப்ளஸ் 13^3 7^3. இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிகேஷன் இந்த மாதிரி சம்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து -20^3 என்ன அர்த்தம்? -20 இன்ட்டு -20 இன்ட்டு -20. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் மைனஸ் பண்ணா ப்ளஸ், ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ். 20 பிறகு 2 2 4 4 2 8. அப்போ 3 0 சேர்த்துக்கிறோம். அப்போ -20 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா -8000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து ப்ளஸ் 13^3. இப்போ 13 நம்ம எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணோம்னா 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம். 13 3 டைம் பண்ணோம். 13 13 169 169 13 2197. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து 7 3 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 7 7 49 49 7 வந்து 343. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 343. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3 நம்பரையும் நம்ம என்ன கியூபோ அந்த கியூப் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இந்த மைனஸ் இருக்கு, இங்க 2 பிளஸ் இருக்கு. இது ரெண்டு ஃபர்ஸ்ட் கூட்டிக்கணும். 2197 343 நம்ம கூட்டணும். ஃபர்ஸ்ட் 2197 பிளஸ் 343 கூட்டுறோம். இப்போ பாருங்க, 7 3 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோனா 10 வரும், மீதி 1. 9 10 10 4 கூட்டினா 14, மீதி 1. 3 1 4 4 1 5 2 2540 வருது. அப்போ -8000 பிளஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல பிளஸ் போட்டு 2540 இந்த நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து சைன் 2 மாறி மாறி இருக்கு. சைன் 2 மாறி மாறி இருந்தால் பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சுட்டு அந்த பெரிய நம்பர் சைன் எடுத்து போடணும். ஓகேங்களா? இப்போ வந்து 8000லேருந்து 2540. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 8000 2540 மைனஸ் பண்ண போகிறோம். 0லேருந்து 0 போச்சுன்னா 0, 0ல் 4 போகாது, பக்கத்தில் கடை வாங்குறோம். இங்கே 7 ஆகிடும், இங்கே 9 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். 10 4 போச்சுன்னா 6, 9ல் 5 போச்சுன்னா 4, 7 2 போச்சுன்னா 5. அப்படின்னா வருது 5 4 6 0 இது வரும். ஆனால் இருந்தாலும் என்ன சைன் போடணுங்க? மைனஸ்ன்ற சைன் போடணும். இப்போ பாருங்க, இதை கியூப் பண்ணிட்டு இது ரெண்டு கூட்டிட்டு திரும்பவும் இந்த நம்பர்ல பெரிய நம்பர் ஏதோ அது மைனஸ் பண்ணி கடை வாங்கிட்டு போட்டு நம்ம இந்த ஆன்சரை போடுறோம். ஆன்சர் வந்து -5460. ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் 30. அப்போ 31. அகெயின் நான் இருக்குன்னா 30 29 டாட் 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 2 1 1 ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே 1 முடியுது. ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. அதாவது அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்பர்லாம் கூட்டி போடுறதுலாம் நம்ம டைம் வேஸ்ட்டு. அதுவும் கரெக்டாக வருமானு சொல்ல முடியாது. ஓகே, சின்ன ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்குது, சின்ன விஷயம் அது. இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது? 31 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகுது நம்பர். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகிற நம்பர் அதாவது n வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பினா n-1 n-2 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எது வரைக்கும்? திரும்ப அகைன் 1. அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3ல் ஸ்டார்ட் ஆகுது, n வரைக்கும் வந்துருச்சு. திரும்ப n வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 1 அதுலேருந்து 1 n-லேருந்து 30 31 மைனஸ் குறைஞ்சிட்டே வருது. n-1 எது கடைசி இது வரைக்கும் 1 வரைக்கும் முடியுது. இப்படி இருந்தா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னா n². அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களா தொடர் வரிசையில் ஒரு நம்பர் தொடங்கிட்டு முடிச்சுட்டு திரும்ப அதுலேருந்து கழிச்சு கொஞ்சம் கடைசி ஃபர்ஸ்ட் நம்பருக்கே வந்துச்சுன்னா n² ஃபார்முலா.
அப்போ அந்த என்னோட வேல்யூனா ஹையஸ்ட் நம்பர் எதுவோ எதுல முடியுதோ அதான் என் நம்பர். அப்போ என்னோட வேல்யூ இதுல நம்மளுக்கு என்ன வரும் 31. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் என்னோட 31 31 ஸ்கொயர் அவ்வளவுதான், வெறுதும் கிடையாதுங்க. இந்த மாதிரி சம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் தொடங்கிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்ப அதே மாதிரி குறைஞ்சி ஃபர்ஸ்ட் நம்பரே வந்துச்சுன்னா இந்த என் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அப்போ 31 ஸ்கொயர் என்ன அர்த்தம் 31 இன்ட்டு 31 31 31 961. இதுதான் இதோட ஆன்சர். ஈஸியா நம்ம இந்த ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா. இப்போ சப்போஸ் 25ல முடிஞ்சுன்னு வச்சுங்க 25 ஸ்கொயர் அவ்வளவுதான். இதே 49ல முடிஞ்சுன்னா 49, அதாவது ஹையஸ்டா முடிஞ்சிட்டு திரும்ப அங்கிருந்து குறையணும். அதான் n போயிட்டு அப்புறம் n-1 n-2 கடைசியா ஃபர்ஸ்ட் நம்பரே வந்துடும். இப்படி வந்தா ஃபார்முலா வந்து n ஸ்கொயர் ஞாபகம் வச்சுங்க. எது லாஸ்ட் நம்பரோ ஹையஸ்ட் நம்பரோ அதை போட்டுட்டு அதை ஸ்கொயர் பண்ணா தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. இந்த சம் பாருங்க 9/13 டிவைட் பை 18/26 டிவைட் பை 90/52 சிம்பிளிஃபை சுருக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலாம் நம்ம 9/13 அப்படியே போடுறோம், டிவைட்ல இருக்கு. டிவைட்ல தான் நம்ம வகுக்கிறது கஷ்டமா போயிடும், அதாவது கேன்சல் பண்றது சுருக்கிறது கஷ்டமா போயிடும். இந்த டிவைட் ஆகுது நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளையா மாத்திக்கிறோம். டிவைட வந்து மல்டிப்ளையா மாத்தினா அதுக்கு அர்த்த வர நம்பர் அப்படியே தலைக்கீழா மாறிடும். பேசிக் ஸ்டெப்ஸ் தான் தெரிஞ்சுட்டு வாங்க ஒன்னொன்னா. இப்போ டிவைட்ல இருக்கிற மல்டிப்ளையா மாத்தினா அதுக்கு அர்த்த வர நம்பர் அப்படியே தலைக்கீழா மாறிடும். அப்ப இந்த வகுத்துல நம்ம என்ன மாத்தணும் அப்படியே பெருக்கலா மாத்துறோம். மாத்தும் போது அதுக்கு அடுத்தது வந்து 18/26 இதனால 26/18 மாறிடும். ஓகேங்களா. அதே மாதிரி இதையும் பாருங்க வகுத்துல நம்மள பெருக்கலாம் மாத்திரம், வகுத்துல பெருக்கலாம் மாத்தினா இந்த நம்பர் அப்படியே என்ன ஆகுது நம்மளுக்கு 90/52 இருக்குது வந்து 52/90 மாறிடுது. ஓகேங்களா. இப்போ 9/13 அப்படியே போட்டோம். டிவைட வந்து அப்படியே மல்டிப்ளை மாத்தும் போது பக்கத்து நம்பர் அப்படியே தலைகீழ மாறி போகுது. இதுவும் அதே மாதிரி டிவைட மல்டிப்ளை மாத்தும் போது பக்கத்து நம்பர் அப்படியே தலைகீழ மாறிடும். ஓகேங்களா. இப்போ வந்து ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். எது கேன்சல் ஆகும் பாருங்க, ஓர் 13 13 2 13 26. ஓகேங்களா. வேற எது கேன்சல் ஆகும் பாருங்க, இந்த 2ஆல இது கேன்சல் பண்ணலாம் 9 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற எது கேன்சல் ஆகும் 9 9 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது கூட கேன்சல் ஆகும் பாருங்க, ரெண்டாவது பாட்டு 26 2 45 2. ஆன்சர் என்ன வருது நம்மளுக்கு 26/45. ஓகேங்களா. புரியுதுங்களா. ரொம்ப ஈஸியான சம்முங்க. இந்த வகுத்துல பெருக்கலா மாத்தி தலைகீழ மாத்தி கேன்சல் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா. இப்ப பாருங்க 66,666 இத 9,999 மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. இது நம்ம போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி போடுறதுக்கு டைம் வேஸ்ட், ஆன்சர் கரெக்டா வராது தெரியாது. ஈஸியான ஸ்டெப்ல எப்படி போடலாம்னு சொல்றேன். இப்ப பாருங்க 66,666 எதால மல்டிப்ளை பண்ணா 9,999 மல்டிப்ளை பண்ணோம். இது நம்மளுக்கு 9,999 எதோட ஒண்ணு கம்மி 10,000த்துல ஒண்ணு கம்மி. அப்ப நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம 10,000 -1 போட்டுக்கலாம். கரெக்ட் தானே. 10,000த்துல ஒன்று கம்மினா நம்ம என்ன பண்ணலாம் 10,000த்துல நம்ம வந்து -1 போட்டா இந்த நம்பர் வரும், மதிப்பு பாதிக்காது. இது அப்படியே இதை போட்டுரும். ஏன்னா அடுத்த ஸ்டெப்ல பாருங்க ஈஸியா நம்ம போடலாம். இந்த 66,000 இதால ஃபர்ஸ்ட் பெருக்கிறோம். அப்போ 66,666 நம்ம எதால பெருக்கணும், இந்த 5 0 4 0ல 4 0 அப்படியே சேர்த்துப்போம், அவ்வளவுதான் பெருக்கல். அதே மாதிரி வந்து இங்க பாருங்க இதை போட்டோமா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இது கூட பெருக்கிறோம், மைனஸ் நடுவில் இருக்கு, மைனஸ் அப்படியே போடுறோம். இப்போ இது 66,666 ஒன்னால பெருக்கினா வரும் 66,666 தான் வரும். நல்லா பாருங்க இந்த நம்பர் இதெல்லாம் நம்ம சாதாரண ஒன்னொன்னா பெருக்கிருந்தா நம்ம கூட்டி போறதுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும், அதுவும் ஆன்சர் கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ இது எப்படி சிம்பிளா போடலன்னா 66,666 இது அப்படியே போட்டு இன்ட்டு 9,999 10,000த்துல ஒன்று கம்மி, அதனால 10,000 -1 எழுதுறோம். ஓகேங்களா. இப்போ இது இதால பெருக்கிறோம், இந்த நம்பர் வருது. அதே மாதிரி மைனஸ் நடுவில் இருக்கு, மைனஸ் பிளஸ் மைனஸ்னா மைனஸ் அப்படியே போட்டு இதால பெருக்கிறோம் 66,660. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பர்ல இருந்து இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்க இந்த நம்பர் பாருங்க 66,666 அப்புறம் 4 0. ஓகேங்களா. இதால எதை மைனஸ் பண்ணோம் 66,666 மைனஸ் பண்ணோம். எங்க அந்த நம்ம இங்க போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. இந்த இடத்துல போடணும். அதாவது 5 6 பார்த்தீங்களா, இங்க இருந்து 6 6 6 6 இங்க மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா தேவையான ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்க 0ல 6 போவாது, பக்கத்துல கடை வாங்குறோம், இங்கே கடை வாங்குவோம், இங்க கடை வாங்குவோம், இங்க 5 ஆயிடும். இங்க என்ன இருக்கும் அப்போ 9 9 9 ஆயிடும். இங்க என்ன இருக்கும் கடைசியா 10. 10ல 6 போச்சுன்னா 4, 9ல 6 போச்சுன்னா 3, 9ல 6 போச்சுன்னா 3, 9ல 6 போச்சுன்னா 3. 5ல 6 போகுமா, 5ல 6 போகாது. அப்ப திரும்ப பக்கத்துல கடை வாங்குறோம், இங்க 15 ஆயிடும். 15 6 போச்சுன்னா 9. இப்ப திரும்ப கடைசியா இந்த 5 அப்படியே இருக்கும், 3 6 அப்படியே இருக்கும். ஓகேங்களா. நீங்க கூட தனியா கழிச்சு பாருங்க, இது அப்படியே சாதாரண கழித்தல் தான். அப்ப ஆன்சர் நம்ம என்ன வருது நம்மளுக்கு 666 593 334. ஓகேங்களா. புரியுதுங்களா. ரொம்ப ஈஸிங்க. ஒன்னு மைனஸ் பண்ணி போட்டா ஈஸியா நம்ம இது தேவையான ஆன்சர் வரும். ஓகேங்களா. இந்த சம் பாருங்க 9876 பிளஸ் 34.567 மைனஸ் கொஸ்டின் மார்க், இதுதான் கொஸ்டின் நான் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஈக்குவல் டு 9908.221 இதுதான் கொஸ்டின்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கூட்டிக்கினாங்க. இது வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த நம்பர் உள்ளே கொண்டு போயிட்டா தேவையான ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள் 9876 ப்ளஸ் 34.567 இது அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட்டு இதுதான் கண்டுபிடிக்கணும், அது எக்ஸ்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு 9908.221 ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. எக்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த நம்பர் பாருங்கள் 9876 ப்ளஸ் 34.567 இந்த நம்பர் அப்படியே இந்த பக்கம் போனால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இது அப்படியே ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 9908.221 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ என்ன அர்த்தம்னா இந்த நம்பர் அப்படி எப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் நம்ம என்னன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இந்த பக்கம்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகுது. இந்த நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்க நம்பர் வந்து இப்படி இருந்தால் ப்ளஸில் இருக்குது, மைனஸ் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இது ரெண்டு கூட்டிக்கணும். கூட்டி வர ஆன்சர்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் தேவையான ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள் 9876 இது கூட எதை கூட்டணும், 34.567 கூட்டுறோம். ஓகேங்களா. இப்போ இது இங்கே புள்ளிக்கு அப்புறம் 0 0 இருமா அர்த்தம். அப்படியே கூட்டுறோம். 7 6 5 6 4 கூட்டினா 10 மீதி 1 7 1 கூட்டினா 8 8 3 கூட்டினா 11 மீதி 1 9 9. அப்போ இங்கே என்ன வருது 9 9 1 0.567 வருது. இதோட ஆன்சர்லேருந்து இதை வந்து கழிக்கணும். எந்த நம்பரை கழிக்கணும், 9908 2 2 1 கழிக்கணும். இப்போ 7 1 கழிச்சா 6 6 2 போச்சுன்னா 4 5 2 போச்சுன்னா 3. நெக்ஸ்ட் வந்து 0ல் 8 போகாது, பக்கத்தை கணவர் இங்கே 0 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். 10 8 போச்சுன்னா 2. இது அப்படியே 0 ஆகிடும், எல்லாமே 0 0 ஆகிடும் கழிக்கும் போது. அப்போ ஆன்சர் என்ன வருது 2.346. ஓகேங்களா. இந்த மாதிரி சம்மு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டால் நம்ம போடணும். ஓகேங்களா. ஓகேங்க, நம்ம இந்த 2 கிளாஸில் நம்மளோட சிம்ப்ளிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் ஃப்ராக்ஷனில் டெசிமலில் எப்படி மல்டிப்ளை அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன்றதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். அதாவது ரொம்ப நம்ம வந்து அடிஷன் சப்ராக்ஷன்லாம் உங்களுக்கு நிறைய பேர் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். நான் சம் எடுக்கும் நினச்சிருப்பீங்க, என்னடா இது இந்த சம் கூட சார் கூட்டல் கழித்தல் கூட இந்த அளவுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சில பேர் தெரியாமல் இருக்கலாங்க. அதுக்காக தான் அந்த பேசிக்ஸ் வந்து எடுத்தோம். ஓகேங்களா. தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் உங்களை வந்து நாலேஜ் டெவலப் பண்ணீங்க, தெரியாதுங்க கற்றுங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. இந்த சம்மை நீங்கள் நெட்டில் பார்த்தோ இல்லை வேறு எதாவது கொஸ்டின் பார்த்து கூட இந்த மாதிரி ஃபஸ்ட் டைப்பில் இருக்க சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறோம். நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். ஓகேங்களா. நிறைய பேர் வந்து நம்ம வந்து கொஷின்லாம் கொடுக்குறோம், ஆன்சர்லாம் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து இதில் 3 மார்க் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இந்த பேசிக் ஆன்சர் 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது இதில் இருந்து சிம்ப்ளிகேஷனில் ரெண்டாவது சாப்டரில் ரெண்டாவதாக இருக்குது போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி எப்படி போடுறது. இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா.